அதில் ஒரு பலகை மாட்டியிருந்தது. அதில் அழுகின் பள்ளத்தாக்கு என்று எழுதியிருந்தது. அதன் கீழ் இந்த வசனம் காணப்பட்டது: அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். சங்கீதம் 84:6-7. அதை படித்துவிட்டு எனக்கு புரியவில்லை. நான் புறாவிடம் கேட்டேன், புறாவே, இதில் இப்படி எழுதியிருக்கிறது, நான் இந்த பள்ளத்தாக்கை கடந்துதான் ஆக வேண்டுமா என்றேன். ஆமாம், ஆனால் இதை கடக்கும் பொழுது உன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விடாதே. இந்த பள்ளத்தாக்கு பொன்னை புடமிடுகிற அக்கினியை போன்றது. இதில் உனக்கு சம்பவிக்கப் போகிற துக்கங்களின் நிமித்தம் உன் வாயின் வார்த்தையால் கர்த்தரை முறுமுறுக்காதபடி காத்துக்கொள். உனக்கு நேரிடுகிற எல்லா தீங்கிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரி. நீ இந்த பள்ளத்தாக்கில் மனித உறவுகளின் பாசத்தால் நீ இழக்கப் போகிற உறவுகளின் நிமித்தம் நித்திய ஜீவனை இழந்து போகாதபடி கர்த்தரை எல்லாவற்றிற்காகவும் துதி. நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நீ இந்த பள்ளத்தாக்கில் எதை இயேசுவுக்காக எழுந்தாலும் அவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நீ நிச்சயம் காண்பாய் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று புறா கூறி என்னை பலப்படுத்தியது. நான் இந்த பள்ளத்தாக்கில் என் கால்களை வைத்த மாத்திரத்தில் எனக்கு முன்பாக சென்ற தூதனை காணவில்லை. பின்னாக திரும்பி பார்த்தேன், அந்த தூதனையும் காணவில்லை. என்னை சுற்றிலும் எந்த வேலிகளும் இல்லை. அக்கினி புறாவும் மறைந்து விட்டது. இயேசுவே, இது என்ன? இந்த பள்ளத்தாக்கை நான் தனிமையில் கடப்பதா? என் தேவனே, எனக்கு சகாயம் செய்யும் என்று கேட்டேன். அப்பொழுது விசுவாசம் என்ற கேடகமும் இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவும் என்னுடன் இருப்பதை உணர்ந்தேன். இவை இரண்டையும் நான் இழந்துவிடக்கூடாது என்று உறுதியாய் இருந்தேன். அந்த பள்ளத்தாக்கில் நடக்க தொடங்கினேன். அப்பொழுது திடீரென்று உன் நண்பனின் மரணம் என்ற சத்தத்தோடு ஒரு ஆற்று வெள்ளம் என் முழங்கால் அளவு மிக வேகமாக வந்தது. நான் நிலைத்தடுமாறி விழுந்தேன். மீண்டும் போராடி எழுந்தேன். என் கையில் உள்ள கேடகத்தை உறுதியாய் பிடித்ததால் என் கையை விட்டு அது போகவில்லை. என் நண்பனுக்காய் அழுதேன். ஆனாலும் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட தொடங்கினேன். நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்பட அந்த ஆறு வற்றி போயிற்று. மீண்டும் நடந்தேன். அப்பொழுது நான் சற்றும் எதிர்பாராத ஒரு வெள்ளம் மிகவும் சத்தத்தோடு என்னை நோக்கி வந்தது. உன் தாயின் மரணம் என்று சத்தமிட்டு கொண்டு வந்தது. நான் சுதாரிப்பதற்குள் அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டேன். என் கேடகத்தையும் என் தலைச்சீராவையும் இறுக பிடித்து கொண்டு அதற்குள் மூழ்கி போனேன். என் கண்ணீர் வடிய அந்த வெள்ளம் இன்னும் அதிகமானது. நான் ஒரு முடிவெடுத்தாக வேண்டும் என்று உணர்ந்தேன். அப்பொழுது என் தலைச்சீரா என்னோடு பேசியது: நீ இழந்த உறவுகளை நிச்சயம் அவர் உனக்கு திரும்ப தருவார். கலங்காதே, சந்தோஷமாய் இந்த சம்பவத்தை கர்த்தருக்காய் ஏற்றுக்கொள் என்றது. நான் பலன் அடைந்தேன். சந்தோஷமாய் என் கேடகத்தை பிடித்துக் கொண்டு அந்த வெள்ளத்தின் மீது என் கேடகத்தை வைத்து அதன் மீது ஏறி நின்று அந்த பள்ளத்தாக்கை பார்த்து, அழுகின் பள்ளத்தாக்கே, நீ என்னிடமிருந்து பிரிக்கின்ற உறவுகளை என் தேவனுடைய சமூகத்தில் ஜீவனோடு இருக்கிறதை நான் காண்கிறேன். இந்த குடும்ப உறவுகளை மாத்திரமல்ல, உன்னால் நான் எதை எழுந்தாலும் என்னை தேற்றவும் ஆற்றவும் என் இயேசுவின் கரம் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறது என்றேன். அப்பொழுது ஆறும் வற்றி போனது. நான் அந்த பள்ளத்தாக்கை கடந்து அதன் மறுகரைக்கு ஏறினேன். அப்பொழுது எனக்கு முன்பாக அந்த தூதன் அக்கினி வேலிகள் மற்றும் அக்கினி புறா ஆகியவை வெளிப்பட்டது. நான் புறாவிடம், ஏன் அனைவரும் என்னை விட்டு மறைந்து போனீர்கள் என்று கேட்டேன். அதற்கு, நாங்கள் உன்னோடுதான் இருக்கிறோம், உன் கண்களுக்கு மாத்திரம் மறைக்கப்பட்டு இருந்தன என்றது. மீண்டும் நாங்கள் நடக்கத் தொடங்கினோம். அப்பொழுது 3ஆம் வாசல் வந்தது. அப்பொழுது அந்த வாசல் அருகே வந்து நின்றேன். அது 3ஆம் வாசல், சமாதானம் என்று எழுதியிருந்தது. அதன் கீழே இப்படி ஒரு வசனம் எழுதியிருந்தது: நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தருங்கள். சகரியா 8:16. நான் அந்த ஆவியின் கனியால் அந்த வாசலை திறந்தேன். அந்த பாதை இதற்கு முன் நான் நடந்த அன்பின் பாதையை போல் இருந்தது. ஆனால் இந்த பாதையின் இடையிடையே அநேக பிரிவுகள் இருந்ததை நான் பார்த்தேன். அப்பொழுது புறா கூறியது: நீ காண்கிறாயே இந்த பிரிந்த பாதைகள், நீ அறியாத வேளையில் இவைகள் உன் பாதையை மாற்றிவிடும். ஆதலால் மிக மிக ஜாக்கிரதையாய் இதில் பயணம் செய். இந்த பாதையில் அனைத்து சோதனைகளும் காணப்படும். இவைகள் உன் சமாதானத்தை மாத்திரமல்ல, உன்னை மீண்டும் உளையான சேற்றிற்கு கொண்டு செல்லும். இந்த பாதையில் நடக்கும் பொழுது கட்டாயம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் அவசியம் என்றது. ஆவியின் பட்டத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்று நான் புறாவிடம் கேட்டேன். அதற்கு புறா என்னிடம், உன் இதயத்தில் நிரம்பியுள்ள வேத வசனத்தை விசுவாசத்தோடு ஒவ்வொன்றாய் அறிக்கை செய் என்றது. எனக்கு தெரிந்த வாக்குத்தத்த வசனங்களை ஒவ்வொன்றாய் நான் அறிக்கை செய்தேன். அப்பொழுது என் வாயிலிருந்து வந்த வசனங்கள் வெளியே காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. அவைகள் ஒன்று சேர்ந்து ஒரு அக்கினியாக மாறியது. அந்த அக்கினியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த அக்கினியானது பரிசுத்த வேதமாக காட்சி அளித்தது. அப்பொழுது அந்த புறா என்னிடம், அந்த வேதாகமத்தை எடு என்றது. அதை நான் தொட்ட மாத்திரத்தில் அது ஒரு பளபளக்கும் இருபுற கூர்மையான பட்டயம் போல் ஆனது. அதை எடுத்துக்கொண்டு ஆவியானவருக்கு நன்றி சொல்லி